குஜராத் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையேயான போட்டியில் லக்னோ அணி ஆறுதல் வெற்றி பெற்று இருக்கிறது. பிளே ஆஃப் செல்லும் அணிகள் முடிவான நிலையில் முதல் 2 இடத்தை தக்க வைக்க குஜராத், பெங்களூரு, பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகள் தீவிரமாக உள்ளன. அந்த வகையில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் குஜராத் அணி தோல்வியை சந்தித்துள்ளது. ஆனாலும் முதல் இடத்தை தக்க வைத்துள்ளது. அடுத்தடுத்த போட்டிகளில் பெங்களூரு, பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் மாற்றம் ஏற்படலாம். 4 அணிகளும் பிளே ஆஃபில் விளையாட தங்களது கடைசி போட்டிகளை பயிற்சி போட்டிகளாக தீவிரமான முறையில் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஐபிஎல் போட்டிகள் தற்போது பரபரப்பை கூட்டியிருக்கிறது. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் குஜராத் அணி டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய எல்எஸ்ஜி பேட்ஸ்மேன்கள் அதிரடி காட்டினார்கள். மார்க்கரம் மற்றும் மிச்சல் மார்ஷ் சிறப்பாக விளையாடினார்கள். இந்த ஜோடி 91 ரன்களை குவித்தது. அதிரடியாக விளையாடிய மார்ஷ் சதம் விளாசினார். பின்பு களமிறங்கிய பூரனும் அதிரடி காட்ட 200 ரன்களை கடந்தது எல்எஸ்ஜி அணி. எலிமினேட் ஆன நிலையில் ஒரு தரமான போட்டியாகவே இன்றைய போட்டியில் எல்எஸ்ஜி அணி பேட்ஸ்மேன்கள் விளையாடினார்கள். பலம் வாய்ந்த குஜராத் அணி பவுலர்ஸ்களை பந்தாடினார்கள். 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 235 ரன்களை எடுத்தது எல்எஸ்ஜி அணி. 236 என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கியது குஜராத் அணி. அதிரடி ஃபார்மில் இருக்கும் சாய் சுதர்ஷன் 21 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். கில் 35 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஆனாலும் ரதர்ஃபோர்ட் மற்றும் ஷாருக் கான் அதிரடி காட்டினார்கள். இவர்கள் ஜோடி 86 ரன்களை குவித்து குஜராத் அணிக்கு பலம் சேர்த்தது. அதிரடியாக விளையாடிய ஷாருக் கான் அரை சதம் விளாசினார். ஆனாலும் குஜராத் அணி போராடி இந்த தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த போட்டியில் தோற்றாலும் குஜராத் அணி முதலிடத்திலேயே நீடிக்கிறது. ஆனால் பின்வரும் போட்டிகளில் பெங்களூரு, பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது.